அனைவர்களுக்கும் என்னுடைய மங்களாசாசனங்கள். திவ்ய தேசங்கள் என்பவை ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டவை, ஆச்சாரியர்களால் ரட்சித்து காக்கப்பட்டவை. இந்த திவ்ய தேசங்கள் அனைத்தும் மக்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோராலும் சென்று சேவிக்கப்படுகின்றன. இந்த திவ்ய தேசங்கள் அர்ச்சாவதாரத்தில் மிகவும் முக்கியமானவை. எம்பெருமானுடைய 5 அவதாரங்களில் பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை என்று சொல்லப்படுகின்ற அர்ச்சாவதாரம் மிகவும் முக்கியமானது. இதிலே ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள் 108. இந்த 108 திவ்ய தேசங்களில் உள்ள அத்தனை மக்களும் கண்டு கவனிக்கும் வண்ணம் சங்கரா டிவியினர் இந்த நிகழ்ச்சியினை உங்களுக்கு தொகுத்து வழங்கின்றனர். இந்த நிகழ்ச்சியை காணும் பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாழியருளாளர் வாழியணியத்திகிரி வாழிய திராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்வுடன் மற்றொன்றை அரணாக கொள்ளாதார் அன்பு. அன்பர்களே, வசந்த ருத்து மதுஷ்ச மாதவஷ்ச என்று வேதத்தில் புகழப்படக்கூடிய இந்த வசந்த ருத்துவில் நமக்கு ஒரு பெரும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அயன் கண்ட வைகாசி திருநாள் நாள் அல்லது வையம் கண்ட வைகாசி திருநன்னாள் என்று அகில உலகமும் போற்றும்படியாக ஆதி யுகத்து அயன் கண்டிட நின்ற அருள்வரதர், ஆம், காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமானுடைய பிரம்மோத்சவ வைபவம் நடைபெறக்கூடிய உயர்ந்த இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பிரம்மோத்சவத்தின் வைபவங்களையும், அது தவிர வரதராஜ பெருமாள் இந்த திருத்தலத்தில் எப்படி ஆவிர்பவித்து அருளினார், அவருடைய பெருமைகள் என்னென்ன, எந்தெந்த யுகத்தில் யார் யார் வரதராஜ பெருமாளை ஆராதித்து நற்கதி அடைந்தார்கள் என்னும் அந்த திவ்ய சரித்திரத்தை நாம் முழுவதுமாக பார்க்கப் போகின்றோம். 2 வேளைகளிலும் எம்பெருமான் வரதன் உயர்ந்ததான வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி புறப்பாடு கண்டருளும் வைபவத்தை வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே இல்லை. துரகபிஹகராஜ சந்தனாந்தோளிகாதிஷு அதிகமதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானம் என்று ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான வாகனங்கள். அத்திகிரி அருளாளப் பெருமாள் வந்தார், ஆனை பரிதேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார் என்பதாக ஆனை, பரி, தேர், கருடன் என்று பலவிதமான வாகனங்களில் 2 வேளைகளிலும் வரதராஜ பெருமாளுடைய திருவீதி உற்சவம் நடைபெறப் போகின்றது. முதலில் இந்த பெருமான் எப்படி தோன்றினான்? ஆதி யுகத்து அயன் கண்டிட நின்ற அருள்வரதர். ஒரு சமயம் பிரம்மதேவருக்கு தான் பெரியவன் என்னும் ஒரு அகங்காரம் ஏற்பட்டது. தன்னால் புலன்களை அடக்கி தவங்கள் செய்து சித்தி அடைய முடியும் என்னும் கர்வம் பிரம்மதேவனுக்கு ஏற்பட்டது. எப்பொழுதுமே கர்வம் இருக்கும் இடத்தில் பகவான் நிச்சயம் அவர்களை திருத்தி பணிகொள்வான். பக்தி இருக்கலாம், ஆனால் பக்தியில் கர்வம் இருக்கக்கூடாதல்லவா? அப்படி பிரம்மதேவன் கர்வப்பட்டு தன்னுடைய புலன்களை தான் அடக்கி கொண்டு தவம் செய்வதற்கு முனைந்தான். இறுதியில் அவனுடைய புலன்களை அவனால் அடக்க
மிகுந்த துக்கத்திற்கு ஆளான அந்த பிரம்மதேவன் குழந்தை சந்திரனை வேண்டி கை நீட்டி அழுவதைப் போல் அழுது கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகாசவாணி சொல்லுது, ஹே பிரம்மதேவரே, 1000 அஸ்வமேத யாகங்கள் செய்தால் உனக்கு மன அமைதி கிடைக்கும் என்றது. 1000 அஸ்வமேத யாகம் செய்வது சாமான்யமா? எப்படி முடியும்? அந்த காரியத்தை எவ்விதம் சாதிப்பது என்று நினைக்கும் பொழுது அந்த ஆகாசவாணியை மேலும் தொடர்ந்து சொன்னது, எத்து சத்யவிரதம் நாம க்ஷேத்திரம் சர்வேஷ விஸ்ருதம். சத்யவிரத க்ஷேத்திரம் என்னும் ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் இருக்கின்றது. அனந்தசரஸ் என்னும் புஷ்கரணியின் கரையில் அத்திகிரி என்னும் ஒரு பர்வதம் அமைந்திருக்கிறது. தொண்டை மண்டலம் என்பதாக அந்த திவ்ய க்ஷேத்திரத்திற்கு பெயர். அந்த அத்திகிரி பர்வதத்தில் திக்கஜங்கள் வரதனை ஆராதித்திருக்கின்றன. அது தவிர கஜேந்திராழ்வான் எம்பெருமானை ஆராதித்தார். இப்படி பல சிறப்புகள் உடையதாகவும் எப்பொழுதுமே பகவத் சாநித்தியம் பெற்றதாகவும் அந்த அத்திகிரி என்னும் ஒரு சிறு குன்றம் விளங்குகிறதே, அந்த ஒரு சிறு குன்றை யாகவேதிக்கையாக்கி கொண்டு நீ ஒரு அஸ்வமேத யாகத்தை செய்தால் அந்த திருத்தலத்தின் மகிமையினாலே ஒரு அஸ்வமேத யாகம் 1000 யாகங்களை செய்த பலனை அளிக்கும் என்று ஆகாசவாணி சொன்னவுடன் பிரம்மதேவன் சத்தியலோகத்திலிருந்து புறப்பட்டு வெகு சீக்கிரமாக அனந்தசரஸ் என்னும் புண்ணிய புஷ்கரணியின் கரையில் அமைந்திருக்கக்கூடிய சிறு குன்றான அத்திகிரிக்கு வந்து சேர்ந்தான். அந்த சமயம் ஏதோ ஊடல் காரணமாக சரஸ்வதி தேவி பிரம்மதேவரை விட்டு பிரிந்திருந்தாள். ஆகையால் சரஸ்வதியை மறுபடியும் அழைத்து வருவதற்காக வசிஷ்டர் முதலான மகரிஷிகளை பிரம்மதேவர் அனுப்ப சரஸ்வதி மிகுந்த கோபத்துடன் தான் வருவதற்கு இயலாமையை தெரிவித்து விட்டாள். மனைவி இல்லாமல் யாகம் செய்யக்கூடாது என்னும் வரம்பிற்கு உட்பட்டவரான பிரம்மதேவர் தன்னுடைய மற்றொரு மனைவியான சாவித்ரி தேவியை அருகில் வைத்துக்கொண்டு யாகத்தை செய்ய ஆரம்பித்தார். இதனால் கோபப்பட்ட சரஸ்வதி தேவி ஒரு மாபெரும் நதியாக பிரவகித்து யாகத்தை அழித்திட முனைந்தாள். திக்கற்றவருக்கு தெய்வம்தானே துணை. யாக தீட்சை செய்து கொண்டிருப்பதினாலே பிரம்மதேவர் சரஸ்வதியை சபிக்கவில்லை, ஆனால் பகவானை பிரார்த்திக்க அப்பொழுது பெருமாள் ஒரு திருவணையாக, ஆம் ஒரு தடுப்பணையாக அந்த சரஸ்வதி நதியின் பிரவாகத்தை தடுத்தான். வெட்கித் தலை குனிந்தவளான சரஸ்வதி பகவானை வழிபட்டு பிரம்மதேவருடன் இனிது கலந்து அந்த யாகத்தில் பங்கெடுத்து கொண்டார். அந்த திவ்யத்தலத்து எம்பெருமான் தான் யதோக்தகாரி பெருமானாக, சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக, காஞ்சிபுரத்திற்கு பெரிய பெருமாளாக சேவை சாதிக்கிறார். ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்திசைலேஷ திருஷ்யதே உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரம்மஹா என்று சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேஷகன் யதோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமானை போற்றுகிறார். பிறகு இனிதே பிரம்மதேவர் யாகம் செய்ய சித்திரை மாசத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தில் சதுர்தசி திதியில் அற்புதமான அந்த ஞாயிற்றுக்கிழமையன்று பிராத்தசவனம் என்பதாக ஏற்பட்டதான அந்த யாகவேதிகையில் சுகலேஷ மென்னியதோர் சூழ்வினை தீர்க்கத் துணையந்து அயனார் அயலாது அன்புடன் கொண்ட அயமேற வெள்ளியின் மேல் புகழோங்கு பொன்மலை என்னதோர் பொன்னிய கோட்டியுடன் பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதை என்னும்படியாக இருபுறமும் விசேஷமாக திருமகள் மண்மகள் என்று எல்லா தேவிமாரும் திகழ்ந்து நிற்க சத்தியவிரதனாக, சத்தியசந்தனாக, சர்வேஸ்வரனாக, சத்தியஸ்வரூபனாக புண்ணியகோட்டி விமானத்தின் நடுவில் வரதராஜ பெருமாள் ஆவிர்பவித்தருளினார். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த அந்த வரதராஜ பெருமானுடைய ஆவிர்பாவத்தை பிரம்மதேவர் கொண்டாடி, சுவாமி நான் என்று பிரம்மதேவன் நான் உம்மை இந்த திருத்தலத்தில் வைத்து ஆராதித்ததினாலே இது முதற்கொண்டு இந்த திருத்தலம் காஞ்சி என்று புகழ்பெற்று விளங்கட்டும் என்பதாக பிரார்த்தித்தார். அது முதற்கொண்டு ஆதி யுகத்து அயன் கண்டிட நின்ற அருள்வரதர் பிரம்மதேவருடைய யாகத்தின் பயனாக அவதாரம் செய்த அந்த வரதன் இன்றும் அத்யாபி பரிதிருஷ்யத்தை நாம் எல்லோரும் சேவிக்கும்படியாக நமக்கு உயர்ந்த ரீதியில் சேவை சாதிக்கிறார். அதே வரதன் கிருதயுகத்திற்கு அடுத்த யுகமான திரேதாயுகத்தில் காதல் உயர்ந்த களிற்றை திரேதையில் காத்து அளித்து கஜேந்திரவர்தனாக மூலமென ஓலமிட வல்லார் வந்தார் என்னும்படியாக அந்த கஜேந்திர ஆழ்வான் நாராயணா மணிவண்ணா நாகனையாய் வாராயன் இடர்நீக்கா என்று கதறிய பொழுது அறகுறைய தலகொலைய ஓடிவந்து முதலை தலையை துணித்து கஜேந்திர ஆழ்வானை ரட்சித்ததினால் காதலுயர்ந்த களிற்றை திரேதாயுகத்தில் காத்து அருளினான். அடுத்தது ஒரு சாபவசத்தினாலே தேவகுருவான பிருகஸ்பதி தன்னுடைய பதவியை இழந்து இந்த திருத்தலத்தில் வந்து வரதனை ஆராதித்ததினாலே துவாபர யுகத்தில் பிருகஸ்பதிக்கு அனுகிரகம் செய்தான். பின்னர் இப்பொழுது இன்றளவும் அனந்தசரஸின் கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு புற்றிலிருந்து வெளியே வந்த அனந்தாழ்வானாம் ஆதிசேஷன் இப்பெருமானை கலியுகத்தில் இன்றளவும் ஆராதித்து கொண்டிருக்கிறார். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று
4 யுகங்களிலும் 4 தெய்வீக புருஷர்களால் ஆராதிக்கப்பட்ட அருள்வரதன் இன்றளவும் நித்யோத்சவ, பக்ஷோத்சவ, மாசோத்சவ, சம்பத்சரோத்சவம் என்பதாக எந்தவிதமான குறைவும் இல்லாமல் உபய வேத பாராயணத்துடன் வெகு வைபவமாக தொண்டை மண்டலத்தின் நடுநாயகமாய் அமர்ந்து அருள் பாலித்து கொண்டு வருகிறான். அத்தகைய வரதனின் வைபவத்தை, அவருடைய வையம் கண்ட வைகாசி திருநன்னாள் வைபவத்தை இன்றைய தினம் முதற்கொண்டு நாம் தொடர்ந்து பார்க்கப் போகிறோம். காஞ்சி க்ஷேத்திர மாகாத்மியம் முழுவதையும் நாம் பரிபூர்ணமாக அனுபவிக்கப் போகிறோம். உங்கள் 2 கண்களையும் விரித்து வைத்துக்கொண்டு இமைக்க மறந்து இமையோர் தலைவனின் தெய்வீக உற்சவத்தின் திவ்யானுபவத்தை பெற்றிடுங்கள். மதிப்புறும் மந்திரம் தாங்கும் மாயவன் 1000 நாமம் துதி பெறும் வேதவியாசர் மாபெரும் முனிவராவர். அனுஷ்டுப் என்னும் சந்தம் தாங்கும் அடிமலர் தெய்வம் தானுரு கொண்ட திருமாலே நாரணன் தேவதை. பானுவே நாம பீஜம் தேவகி நந்தனே சக்தியாகும். உத்பவம் சோபனம் தேவம் பரமான மந்திரமாகும். சங்கபிரன் நந்தகே சக்ரியே கீலகம் என்பதாகும். சாரங்கம் கதாதரன் என்பதே அஸ்திரமாகும். ரதாங்கபாணி என்பதே இருவிழி நேத்திரமாகும். திரிசாமா சாமா என்பது கவச்சமாகும். ஆனந்தம் பரபிரம்மம் என்பது யோனியாகும். ருது சுதர்ஷன காலமே திக்பந்தம் ஆகும். இங்கனம் சேர வழங்கும் மந்திர சக்தியாவும் சிந்தாமல் சிதறாமல் அகலாதிருக்கும் வண்ணம் சிந்தனை தன்னுள் வைத்து ரசிப்பது நலமாகும். தியானம் பார்க்கடல் பரப்பில் முத்துடை தாமமேந்தி ஸ்படிகம் போல் அங்கம் கொண்ட ஆசனம் அமர்ந்து வெண்ணிற மேகம் பொழியும் அமுதனின் துளிகள் பட்டால் ஆனந்தம் கண்டு சக்கரம் தாமரை கதை சங்கு கையில் ஏந்திய முகுந்தன் எமக்கு தூய்மை தந்திடுவாரே. புவிதனை 2 பாதமாக்கி வானமே தொப்புளாக வாயுவை உயிர் முடிச்சாக்கி சந்திர சூரியர் கண்களாக மேன்மையாம் உலகு தன்னை தலைமையின் இடமதாக்கி கடலதை ஆடையாக்கி தேவரும் மானுடர் பசு பறவைகள் பாம்புடன் கந்தருவர் அரக்கரென்று அனைத்தையும் வயிற்றினில் அடங்கச் செய்து 3ஆம் வடிவம் தாங்கும் தாயென விளங்கும் உந்தன் தளிர்மடி வணங்குகின்றேன். சாந்தமாம் வடிவம் தாங்கும் அரவணை துயிலும் தேவன் தாமரை நாபியான் தேவரின் தலைவன் நானான். மேகமாய் வடிவம் தங்கும் அழகிய வடிவம் கொண்டு மூகமாய் வடிவம் கொண்டு மார்பினில் தாங்கும் அந்த சேமனல் வளரும் கருணை
யோகியின் நிதயத்துள்ளே நாமமாம் நாரணன் விஷ்ணுவை பணிந்து நின்றேன். மேகமாம் நிறத்தின் ஒப்பான் தேகமாம் அரையதன் தன்னுள் மங்களங்கொஞ்சும் ஆடை தரித்தான் ஸ்ரீவத்சம் எனும் மறுபுடை வேந்தன் கௌஸ்துபமணியங்கம் கொண்டான் தாமரை விரிந்த விழியின் இரண்டால் புண்ணியம் சூழ நின்றான் பலவகை உலகின் அதிபதி விஷ்ணுவை வணங்குகின்றேன்.